ஹாய், இது கேடிபி தமிழ் அகாடமி. நான் அமேசான் கேடிபியில் ஒரு 1 இயராக புக் பப்ளிஷ் பண்ணி சேல்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் இந்த சேனலில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய மெத்தட்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு வரேன். இன்றைக்கி 100 days சேலஞ்சில் டே 7 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு யூனிக்கான நிச்சை எப்படி தேடி எடுக்கணும், அண்ட் அந்த நிச்சு ப்ராஃபிட்டபுளாக இல்லையான்றதை எப்படி கண்டுபிடிக்கணும், அண்ட் செலக்ட் பண்ண நிச்சஸ் உங்களால் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்றதை எப்படி அனலைஸ் பண்ணணும், இது எல்லாமே இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண 3 வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பிளேலிஸ்ட்டோடைய லிங்க்கு. ஸோ இந்த வீடியோவில் டே 7 நம்ம என்ன டாபிக் கவர் பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து இந்த புக்கு இந்த நிச்சை வந்து உங்களால் பண்ண முடியுமா முடியாதான்னு ஒரு நிச்சு வந்து செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதோடைய இன்டீரியரை வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கான டாபிக். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டி புக்ஸ், மிடில் கண்டென்ட் புக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் தான் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பசில், புக்கு ஃபுல்லாகவே சிங்கிள் பசில் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி நோனோகிராம் புக்ஸு, அதுக்கப்புறம் வேர்ட் சர்ச்சு, கிராஸ்வேர்டு, கலரிங் புக்ஸு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா புக்கு ஃபுல்லாகவே ஒரே பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகும், ஒரே மாதிரியான பசில்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, இது ஒரு மெத்தடு, இது ஒரு நிச் மெத்தடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு மெத்தடு வந்து ஒரு புக்கில் எக்கச்சக்கமான பசில்ஸ் இருக்கும், கம்பைன்டு பசில்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டி புக்கு, சீனியர்ஸ்க்கான பசில் புக்ஸுன்றது, அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கம்பைன்டு ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே டெக்ஸ்ட்டு ரிலேட்டடான குவிஸ்ஸு, அதுக்கப்புறம் ரிடில்ஸு, அதுக்கப்புறம் ஜோக்ஸு, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு டைப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 டைப்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த நிச்சஸை எடுத்தாலும் இந்த 3 டைப்பில் புக்கை வந்து ரெடி பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பசில்ஸ். சிங்கிள் பசில்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவ்வளோவா பிரச்சனை இருக்காது. ஏன்னா ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் நீங்கள் வந்து என்ன பசில் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பசிலோடைய இப்போது வேர்ட் சர்ச்னால் வேர்ட் சர்ச்சுக்கு நம்ம வந்து ஒரு வெப்சைட் சொல்லியிருக்கோம். அண்ட் வேர்ட் சர்ச் புக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதும் நம்ம நிறைய 2 வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே நான் லிங்க்கில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நோனோகிராம்னா அதுக்கு ஒரு வெப்சைட் சொல்லியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் நோனோகிராம்னா இப்போது பசிலை மட்டும் க்ரியேட் பண்ணுறவங்க அதை டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணுறது மட்டும்தான் இந்த சிங்கிள் பசில் புக்கில் நமக்கு வேலையாக இருக்கும். கலரிங் புக்னாலும் ஏஐ வச்சு இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணுறவங்க ஜஸ்ட் என்ன பண்ணணும், பேஜஸில் ப்ளேஸ் பண்ணுறது மட்டும்தான் நம்ம ஒர்க்காக இருக்கும். ஸோ இதில் பெருசாக நம்மளுக்கு எதுவும் எக்ஸ்ட்ராவாக நம்ம யோசிக்கிற மாதிரியோ அடிஷ்னலாக நம்ம எதுவும் பண்ணுற மாதிரியோ பெரிய வேலைலாம் இருக்காது. ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கு நோனோகிராமுக்கு இன்ட்ரொடக்ஷன் பேஜ் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், கலெக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்ட்ரொடக்ஷன் பேஜஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இதுக்கு இப்போது இதில் வந்து புக்ஸ் வந்து பார்ப்பீங்க இல்லையா, என்னென்ன புக்ஸ் இன்டீரியர் எப்படி இருக்குது அந்த மாதிரி செக் பண்ணி பார்ப்பீங்கள்ல. அப்படி பண்ணும்போது அதோடைய ஃப்ரண்ட் பேஜஸை வந்து ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இங்கே வந்து ஏன்னா நமக்கு ஐடியாவுக்கு வந்து ChatGPTக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ இங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் இருக்குங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளா கையால் ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ஜஸ்ட் இங்கே அப்லோட் பண்ணிவிட்டு கிவ் மீ அ பிரிண்ட் ரெடி ஃப்ரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் ஃபார் நானோகிராம் பசில் புக் லைக் அபோ இமேஜஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் ரொம்ப கிராமட்டிக்கல் இங்கிலீஷ்லாம் வந்து டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேர்டிங்ஸ் எல்லாமே அதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேஜ் வந்து அது கொடுக்கும், நம்ம கொடுத்துருக்க இமேஜை பேஸ் பண்ணி. அதுக்கப்புறம் நான் வந்து ஆட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸாம்பிள் ஸ்டெப் விஷுவல்ஸ், ஓகே, ஆட் இல்லுஸ்ட்ரேஷன் எக்ஸாம்பிள். இவங்க வந்து வெறும் எனக்கு வேர்டிங்ஸில் மட்டும் கொடுத்துருக்கிறதுனால நான் இல்லுஸ்ட்ரேஷனும் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கேன். ஸோ ஒன்றுத்துக்கும் அவங்க தனித்தனியாக எனக்கு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஒன்றா வச்சு வந்து டிசைன் பண்ணுறேன். இப்போ இங்கே இருக்கிறத காப்பி பண்ணி இங்கே பார்த்தா தெரியும், ஹவு டு சால்வ் நானோகிராம் பசில்ஸ். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் வெல்கம் பேஜில் போட்டு ஹவு டு சால்வ், இங்கே இருக்கும் பாருங்கள், ஹவு டு சால்வ் நானோகிராம் பசில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பேஜுக்கு நான் இதுக்கு முன்னாடி மேபி இருக்கும் வெல்கம் பேஜ், அதை யூஸ் பண்ணியிருப்பேன், இங்கே இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கிரிட் ஸ்டெப் பை ஸ்டெப் விஷுவல் இருக்கா, ஸ்டெப் 1 ஃபில் கம்ப்ளீட் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ
இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸாம்பிள் கிரிட்டு ஸ்டெப் 1 ஃபில் கம்ப்ளீட் ரோஸ் இப்படின்னு போட்டு அங்கே கொடுத்துருக்கிறத இதுக்கு நேராக நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இங்கே கிளிக் பண்ணால் தெரியும் இது எல்லாமே நான் வந்து இங்கே எலமெண்ட்ஸ்லேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து வச்ச திங்ஸ் தான். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது பிளேஸ்மெண்ட்ஸ் தான் நம்ம ப்ளேஸ் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அங்கே கொடுத்துருக்கிறத நான் அப்படியே இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், ஆர்டராக அரேஞ்ச் பண்ணி, வேறு எதுவும் பெருசாக பண்ணல. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் பேஜ் வந்து ரெடி பண்ணோம். இப்போது இது வந்து நான் என்ன சொன்னேன், சிங்கிள் டைப் பசிலுக்கு புக்குக்கு இப்படி தான் க்ரியேட் பண்ணோம். நீங்கள் இப்போ வேர்ட் சர்ச் பண்ணுறீங்கன்னா வேர்ட் சர்ச்சுக்கு வெப்சைட் இருக்குது, நீங்கள் அங்கே வந்து க்ரியேட் பண்ணி இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணுவீங்க, ஆன்சர்ஸ் பின்னாடி கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜஸை இதே மாதிரி நீங்கள் ChatGPT கேட்டால் அது கொடுக்கும், அதை அரேஞ்ச் பண்ணி நீங்கள் டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ செகண்ட் நிச்சு என்னென்னா காம்பினேஷன் ஆஃப் பசில்ஸ். நிறையா பசில்ஸை நம்ம ஒரே புக்கில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான் 6-7 புக்கு சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த புக்கு என்னன்றதே எனக்கு தெரியாது. ஸோ ஒரு புக்கு நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னும்போது மேக்ஸிமம் நம்ம செலக்ட் பண்ணுற நிறைய நிச்சஸ் வந்து அது என்னன்றதே நமக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கும் நான் நோனோகிராம் புக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படி ஒரு பசில் இருக்கான்னு தெரியாது, அது என்னன்னு தெரியாது. 6-7 பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ ஒரு நிச்சு பண்ணுறதுக்கு முன்னாடியுமே அது என்னன்றதே எனக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி ஃபஸ்ட்டு நான் வாட் இஸ் 6-7 ட்ரெண்ட் அப்படின்றத கேட்டு நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா என்ன அப்படின்றத. அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதில் இருக்க பசில்ஸ்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபஸ்ட்டு இந்த பசில்ஸை வந்து நான் அனலைஸ் பண்ண சொல்லியிருக்கேன் ChatGPTயை. ஸோ அனலைஸ் பண்ணிவிட்டு அது என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னா, கிவ் மீ புக் லே அவுட் பேஸ்ட் ஆன் திஸ். ஸோ இந்த மாதிரி 6-7 ட்ரெண்டில் இந்த மாதிரி பசில்ஸ் வந்து இருக்குது இல்லையா, ஸோ இதை பேஸ் பண்ணி எனக்கு ஒரு புக்கோடைய லே அவுட் ஃபஸ்ட்டு கொடு, அவுட்லைன் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல் புக் லே அவுட், ஃப்ரண்ட்டு மேட்டர்ஸ், பேஜ் 1ல் புக் டைட்டில், சப்டைட்டில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேஜ் 2ல் காப்பிரைட் பேஜு, அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேஜு, அதுக்கப்புறம் பேஜ் 4ல் ஹவு டு யூஸ் திஸ் புக், அதுக்கப்புறம் கண்டென்ட்டுக்கு பசில்ஸு. ஓகேங்களா? 7 லெவலாக பிரிச்சுருக்காங்க பசிலை. அதுக்கப்புறம் ஒவ்வொரு லெவல்லையும் 7 பசில்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன பசில்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ண போகிறாங்க, மேசஸ், வேர்ட் சர்ச், கலரிங் பேஜ், ட்ராயிங் ப்ராம்ப்ட், அதுக்கப்புறம் காமிக் பேஜ், சேலஞ்ச் பேஜ், சில்லி டாஸ்க் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லெவல் கம்ப்ளீட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபைனல் லெவல். ஸோ ஃபைனல் லெவலில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் டிஃபிகல்ட்டி லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சொல்யூஷன், இப்போ நம்ம கொடுத்த பசில்ஸ்க்கெலாம் எதுக்கெலாம் சொல்யூஷன் கொடுக்கணுமோ அதெல்லாம் சொல்யூஷன் வந்து நம்ம பின்னாடி பேஜில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதோடு செஞ்சு முடிச்சுட்டு எனக்கு வந்து பேஜ் கவுண்ட்டு எவ்வளோ பேஜஸ் வரும் எல்லாமே கால்குலேட் பண்ணி வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இதில் என்னெல்லாம் சேஞ்சஸ் எதனா நீங்கள் கண்டிப்பாக எல்லாத்தையுமே படிக்கணும். படித்து இதில் உங்களுக்கு எதனா ஆட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஆட் பண்ணணும், இல்லை ரிமூவ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ரிமூவ் பண்ணலாம். ஸோ எனக்கு 7 பசிலில் 7th பசிலில் வந்து வேர்ட்ஸ் கிரம்பிளும் 8, 9, 10ன்ட்டு நான் எக்ஸ்ட்ராவாக பசில்ஸ் வந்து எனக்கு ஆட் பண்ண சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அகைன் 11 பசில்ஸ், ஆல்ரெடி வந்து 7 தான் இருந்துச்சு, நான் வந்து அதை 11 ஆக்கியிருக்கேன். ஸோ இது மாதிரி திரும்பவும் புதுசாக ஒரு பேஜ் நம்பர்ஸ் எவ்வளோ, ஏன்னா இப்போ நான் எக்ஸ்ட்ரா பசில்ஸ் கேட்டிருக்கேன் இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேஜ் நம்பர் கால்குலேட் பண்ணி எனக்கு சொல்லும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து ஜெனரேட் ரெடி டு யூஸ் பசில்ஸ் ஃபார் ஆல் 10 ஆக்டிவிட்டீஸ். ஸோ எனக்கு இருக்கிற எல்லா பசில்ஸுமே எனக்கு வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ரெடி பண்ணி கொடு அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேசஸை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே இருக்கிறது யூஸ் பண்ண மாட்டேன். மேசஸ்க்கு நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வெப்சைட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்ட் சர்ச்சுக்கும் நமக்கு வேறு வெப்சைட் இருக்குது, நீங்கள் எதை வேணுனாலும் காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலரிங் பேஜ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து இதுக்கப்புறம் கீழே லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த இருக்கிற 7 லெவலுக்குமே நான் கலரிங் பேஜுக்கு ப்ராம்ப்ட்டு ChatGPTலே வாங்கி ஜெமினிலையோ இல்லை ChatGPTலையோ ப்ராம்ப்ட்டை கொடுத்து இமேஜை வாங்கிப்பேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராயிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பேஜஸை பிளாங்காக தான் விட போகிறோம். ஸோ அது இஷ்யூ இல்லை. மினி காமிக் இதுவும் எந்த விஷயம் இல்லை, இதுவுமே கொஞ்சம் பிளாங்காக விடுறப்போட பேஜஸ் தான். ஸோ இந்த மாதிரி எதுக்கெலாம் வந்து ChatGPT கிட்ட நம்ம வாங்கணுமோ அதெல்லாம் மட்டும் வாங்கிக்கலாம். இப்போ ஹுடியூரேதர் இதெல்லாம் வந்து நான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிப்பேன். ஸோ ஸ்பாட் த டிஃப்ரென்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஜஸ்ட் ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ராம்ப்ட் வாங்கி ஒரு இமேஜை ஜெமினியில் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்
அந்த ஸ்பாட் த டிஃப்ரென்ஸை நானே வந்து க்ரியேட் பண்ணுவேன். ஓகேங்களா? இல்லை நீங்கள் இதிலே கூட டிஃப்ரென்ஸ் வந்து ஆனால் அந்த அளவுக்கு ஜெமினியில் கிளியராக கொடுக்காது. ஸோ அதை நம்ம பர்சனலாக நம்மளே பண்ணால் நல்லாயிருக்கும். எதெல்லாம் நம்மளா பண்ணால் நல்லாயிருக்குமோ அதெல்லாம் நம்மளே பண்ணிக்கணும். எதெல்லாம் வந்து ChatGPT வாங்க முடியுமோ அதுங்கிட்டேருந்து வாங்கிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பசில் லெவல் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஸோ அதனால் எனக்கு ஃப்ரண்ட் பேஜ் கொடுக்கல 4 பேஜஸ்ஸு. ஸோ அதுவுமே வந்து கொடுக்க சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா பசில்ஸும் எனக்கு கரெக்டாக கொடுத்துட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஜென்ரேட் லெவல் 2 லெவல் 1 வரைக்கும் நான் என்னென்ன மிஸ்டேக் இருந்துச்சோ அதெல்லாம் வந்து நான் மார்க் பண்ணி அதுக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரி பசில்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணி எனக்கு கொடுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம லெவல் 2க்கு போயாச்சு. ஸோ இதே மாதிரி தான் நான் இருக்கிற 7 லெவலையும் ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபிக்ஸ் ஆல் 7 லெவல்ஸ் வித் 0 ரிப்பீட்டேஷன்ஸ். என்னென்னா நம்ம பசில்ஸில் வந்து நிறையா வந்த வேர்டே வந்துடும், வேர்ட் சர்ச்லேயும் வந்த வேர்ட்ஸே வரும். ஸோ அதை நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு ChatGPT சொல்லணும், இந்த மாதிரி நீ ஆல்ரெடி போன லெவலில் யூஸ் பண்ண வேர்ட்ஸே யூஸ் பண்ணியிருக்க, டிஃப்ரெண்ட்டாக வேறு யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லும்போது அகைன் அது வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ChatGPT பொறுத்த வரைக்கும் நமக்கு அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரிட்டன் கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் அது கரெக்டானதை நமக்கு கொடுக்கும். ஒவ்வொன்றதையும் நம்ம படித்து பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கேட்டிருக்கேன் வேர் இஸ் வுட் யூ ரேதர் கொஸ்டின்ஸ். ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா வுட் யூ ரேதர் மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஆட் சொல்யூஷன் செக்ஷன்ஸையும் சேர்த்து கொடுன்னு கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிரியேட் கவர் தட் கன்வெர்ட்ஸ் டு செல் அப்படி சொல்லிட்டு, இல்லை நீங்கள் எப்படி வேணால் கேட்கலாம். கிரியேட் அட்ராக்டிவ் கவர், கிளிக் பை டபுள், இல்லை CTR பேஸ்டு, அந்த மாதிரி எப்படி வேணால் கேட்கலாம். ஸோ கேட்டதுக்கப்புறம் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு கவர் கொடுத்துருக்கா. ஸோ இந்த கவரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப கொச்சன்னு இருக்க மாதிரி ஒரு மாதிரி கயாசாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு ஃபில்டர் பண்ணி வேறு மாதிரி கேட்டேன், கிளியர் வெர்ஷனாக. ஸோ இது கொஞ்சம் கிளியர் வெர்ஷனாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ இதுதான் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, கலரிங் பேஜுக்கெலாம் அதுக்கப்புறம் நான் லேட்டராக வந்து ப்ராம்ப்ட் வாங்கி அதுக்கப்புறம் இமேஜ் கிரியேட் பண்ணோன்னே. ஸோ இதுதான் கலரிங் பேஜுக்கு ப்ராம்ப்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்பாட் த டிஃப்ரென்ஸ்க்கு ப்ராம்ப்ட்டு. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்பாட் த டிஃப்ரென்ஸ்க்கு ப்ராம்ப்ட். இந்த ப்ராம்ப்டெல்லாம் வாங்கி நான் ஜெமினியில் போட்டு இமேஜை வந்து வாங்கிப்பேன். ஸோ இங்கே ஆக்டிவிட்டி புக்கு பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஸ்பாட் த டிஃப்ரென்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு இமேஜை தான் நான் ஜெமினியில் க்ரியேட் பண்ணிவிடுவேன். க்ரியேட் பண்ணிட்டு நானாக மேனுவலாக தான் ஸ்பாட் த டிஃப்ரென்ஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வேர்ட் சர்ச். ஸோ இதை நான் கிளிக் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் ஒன்று நானாக தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே எலமெண்ட்ஸ். இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே எலமெண்ட்ஸில் நமக்கு கிடைக்கும். இப்போது காமிக் பேனல் பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் நம்ம ChatGPT வாங்கியிருப்போம் இல்லையா. இந்த பேனலை வந்து நான் இங்கே காமிக் பேனல் டைப் பண்ணால் எனக்கு இங்கே நிறைய பேனல்ஸ் வரும். இதில் எது வேணால் நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ மேசஸை பொறுத்த வரைக்கும் மேசஸ் வெப்சைட்டில் நம்ம க்ரியேட் பண்ணி இங்கே ஜஸ்ட் பிளேஸ்மெண்ட்டு தான். இந்த வேர்டிங்ஸு, இந்த பேக்ரவுண்டு, இது எல்லாமே நானே பண்ணுறது தான். பார்த்திங்கன்னா தெரியும் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் நான் இங்கே கேன்வாலேருந்து தான் எடுத்து யூஸ் பண்ணுறேன். ஸோ கேன்வா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுறீங்களே காப்பிரைட் வராதா அப்படின்ற டவுட்டு நிறைய பேருக்கு வரலாம். ஸோ கேன்வா பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவங்களுடைய எலமெண்ட்ஸை சிங்கிள் எலமெண்ட்டை நீங்கள் தனியாக சேல்ஸ் பண்ணால் தான் பிரச்சனை. உங்களுடைய ப்ராஜெக்டில் நீங்கள் அது எலமெண்ட்ஸை ஒரு சின்ன பார்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால எந்த இஷ்யூவும் வராது. சரிங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு லெவலுக்கும் நான் வந்து பேக்ரவுண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அந்தந்த லெவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதை வந்து நான் ஏன் மேனுவலாக இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிக்கலாம். என்னென்னா நான் இப்போ நான் வந்து இந்த புக்கை ரெடி பண்ணுறேன்னா இதை ஒன் சிட்டிங்கில் கண்டிப்பாக நான் பண்ண முடியாது, என்னால் பண்ணவும் முடியாது. இப்போ இதுக்கு நான் இதை நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன்னா இதுக்கு என்ன டெக்ஸ்ட் வைக்கலாம் அப்படின்றத நான் திரும்ப ஒன்றா மாற்றி வச்சு பார்ப்பேன். அதுக்கப்புறம் இங்கே என்ன இமேஜ் வைக்கலான்றதை மாற்றி வைப்பேன். பேக்ரவுண்டும் அதே மாதிரி தான், எக்கச்சக்கமான பேக்ரவுண்ட்ஸ் வச்சு பார்ப்பேன், இதுக்கு சரியாக இருக்குமான்ட்டு. ஸோ இதை நான் ஒன் சிட்டிங்கில் பண்ணுறது கிடையாது. ஒன் பை ஒன்னாக சேஞ்ச் பண்ணி தான் நான் வந்து கொண்டு வருவேன். ஸோ இது புக்கு க்ரியேட் பண்ணுறது வந்து நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியில் தான் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா கம்பைன்டு பசில் புக்ஸ் வந்து ரெடி பண்ணணும். பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து டிசைன் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ஆன்சர்ஸ்லாம் நான் லாஸ்ட்டில் பின்னாடி இது எல்லாமே ஆன்சர்ஸ்லாம் பின்னாடி கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்ஸ்ட்டு பேஸ்டான புக்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறது, குவிஸ்ஸு, ரிடில்ஸு, ஜோக்ஸு இந்த மாதிரி இருக்கிற மிடில் கண்டென்ட் புக்ஸ் இருக்குங்க இல்லையா? ஸோ அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ட்ரிவியா புக் பண்ணேன். இப்போ வாட் இஸ் ட்ரிவியா ஃபார் சீனியர்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ட்ரிவியானா என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ நான் ட்ரிவியானா என்னன்றது அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். ஜென்ரலாக குவிஸ் மாதிரி தான், ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டு ஆன்சர் பண்ணுறது தான், வேறு ஒன்றுமே இல்லை. அண்ட் ட்ரிவியான்னு அந்த பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஒரு பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இருக்கிற எல்லா புக்கையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல ஐடியாஸ் வந்து கிடைக்கும். இதில் இருக்க ஒவ்வொரு புக்கையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணணும். எதனா யூனிக்காக இருந்தால் அதை நோட் பண்ணி அதை மாதிரி ஆல்டர் பண்ணி எதனா உங்கள் புக்லேயும் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ட்ரிவியா பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் நான் ஆல்ரெடி சொன்னது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ட்ரிவியா பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்து சினிமா, மியூசிக், ஸ்போர்ட்ஸ், ஹிஸ்ட்ரி இந்த ஒரு 5 டாபிக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கிளாசிக் மூவிஸ் பற்றி ட்ரிவியாஸ் கேட்டிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 1950 ட்ரிவியான்றது 1950, 1960, 1970, 1980, 1990. ஸோ இந்த 5 இயரை தான் வந்து கவர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டது அண்ட் ஒவ்வொரு புக்கையும் உள்ள இன்டீரியர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ நீங்கள் எந்த நிச்சை செலக்ட் பண்ணாலும் எல்லா புக்கையும் உங்களால் எவ்வளோ புக்ஸை அனலைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ புக்ஸையும் அனலைஸ் பண்ணுங்கள், உள்ள இன்டீரியர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஏன்னா நமக்கு அந்த புக்கு என்னன்னு தெரியாது, அந்த புக்கை பற்றின நாலேஜ் இருக்காது. ஸோ நீங்கள் எந்த ஒரு புக்கு ரெடி பண்ணாலும் நம்மளுடைய நாலேஜை யூஸ் பண்ணுறதை விட அமெரிக்காவில் அந்த புக்கை வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும், அவங்களுடைய கல்ச்சர் எப்படி இருக்குன்றதை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் புக்கு க்ரியேட் பண்ணணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப மெயினான பாயிண்ட்டு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அமெரிக்கன் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து புக் ரெடி பண்ணணும். ஏன்னா நம்ம அங்கே தான் சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா 1950 இருக்கிற ஒரு 10 கொஷின் கொடுத்துருக்கு. பட் பார்த்திங்கன்னா வெறும் கொஸ்டின் ஆன்சர் மட்டும் இருக்குது இல்லையா, எனக்கு மல்டிபிள் சாய்ஸ் டைப்பில் வேணும். ஸோ அதுக்கப்புறம் நான் கேட்டிருக்கேன் அண்ட் அதுக்கப்புறம் மல்டிபிள் சாய்ஸில் கொடுத்துருக்கு. ஸோ இதே மாதிரி போனீங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா அடுத்தது எனக்கு இது 10 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ எனக்கு வந்து 25 வேணும். ஸோ அதனால் இன்னும் எனக்கு 15 கொஸ்டின் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் 15 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படியே போனீங்கன்னா இப்போ 1950 முடிச்சு 1960. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் 1970, 1980, 1990, அதுக்கப்புறம் டிவி ஷோஸ் 1950. ஸோ நான் சொன்ன மாதிரி 5 டாப்பிக்கில் தான் கவர் பண்ணுவாங்க. மூவிஸ், டிவி ஷோஸ், ஹிஸ்ட்ரி அண்டு ஸ்போர்ட்ஸ், மியூசிக் இந்த மாதிரி. ஸோ டிவி ஷோஸில் 5 இயர் கவர் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸில் அதே மாதிரி 1950, 60, 70, 80, 90. அதுக்கப்புறம் கோல்டன் வாய்ஸ் மியூசிக்லேயும் அதே மாதிரி 5 இயர் கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரிலையும் 5 இயர் கவர் பண்ணிட்டு லாஸ்ட்டாக புக்கு ஃப்ரண்ட் பேஜ் டீட்டெயில்ஸ் வந்து நான் கேட்டிருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், கிவ் மீ புக் ஃப்ரண்ட் பேஜ் டீட்டெயில்ஸ் ஆஃப். இப்படி கேட்டவுடனே என்ன பண்ணிடுச்சுன்னா ChatGPT எனக்கு கவரை வந்து எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் திரும்பவும் எனக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேஜ், டிஸ்கிரிப்ஷன்ஸ் வேணும், புக்கோடைய இன்டீரியரில் கூட நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எனக்கு அப்போ ஸ்டார்டிங்லலாம் எப்படி கொடுக்கணும்னு தெரியாது, அதனால் இப்படி கொடுத்து வச்சுருந்தேன். ஸோ எனக்கு ஃப்ரண்ட் பேஜ், இன்ட்ரடக்ஷன், வெல்கம் பேஜுன்னு கேட்டிங்கனாவே உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துரும் ChatGPT. ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு நான் இதை படித்து பார்த்தேன், எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேக் இட் மோர் இன்ட்ரெஸ்டிங் டு ரீட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அதை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதை தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் இங்கே எனக்கு 1950 கொடுத்துச்சுங்க இல்லையா இந்த ரிசல்ட்டு, இதை தான் நான் வந்து இங்கே டிசைன் பண்ணியிருப்பேன், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இன்ட்ரொடக்ஷன் பேஜ் ட்ரிவியா ஃபார் சீனியர்ஸ் சொல்லிட்டு இன்ட்ரொடக்ஷன் பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு இன்சைட் திஸ் டிஜிட்டல் திஸ் டைம் கேப்சூல்ஸ் யூ வில் ஃபைண்ட் உள்ளே என்னென்னலாம் இருக்குன்ற டீட்டெயில்ஸு பர்ஃபெக்ட் ஃபார் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் பேஜ்லேருந்து கண்டென்ட் என்ன இருக்கும், நீங்கள் கண்டென்ட்டே இன்னும் இம்ப்ரெசிவாக கூட ரெடி பண்ணலாம். நான் ஸ்டார்டிங்கில் ரொம்ப கொஞ்சம் இதுவாக தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு எனக்கு இந்த டிசைன் பண்ணுறது இதெல்லாம் வந்து எனக்கு புக்ஸ் பண்ண தான் எனக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்துச்சு. ஸ்டார்டிங்லாம் கொஞ்சம் என் புக்ஸே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து கண்டென்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேஜ் செக்ஷன் 1 கிளாசிக் மூவிஸ். ஸோ இதை மட்டும் அங்கேருந்து காப்பி பண்ணி இதுக்கான ஃபாண்ட் டைப்பு, சைஸு, போல்டில் இருக்கணுமா இதெல்லாம் நீங்கள் தான் வந்து பண்ணணும். பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக இந்த எலமெண்ட் மட்டும் நான் எலமெண்ட்லேருந்து எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன்.
ஸோ இதே மாதிரி தான் ஒரு பேஜும் நான் ChatGPTயில் இருக்கிறத காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி ஜஸ்ட்டு அதோடைய ஃபாண்ட் டைப் மட்டும் சேஞ்ச் பண்ணி அரேஞ்ச் பண்ணுவேன். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். ஓகேங்களா? இங்கே நீங்கள் புக்கு வந்து பேஜ் சைஸ் வந்து நீங்கள் புக்கு ஓப்பன் பண்ணும்போதே ஸ்டார்டிங்கில் பார்த்துக்கணும். இதெல்லாம் பேசிக்ஸ் தான். இங்கே வந்து என்ன சைஸில் வந்து இருக்குது 6x9 இன்ச்சஸில் நீங்கள் வந்து புக்கு பேஜ் வந்து ஓப்பன் பண்ணணும் கேன்வாவில். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து 6x9 தான் ஓப்பன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 டைப் பார்த்துட்டோம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கான கலரிங் புக் சில்ட்ரன்ஸ்க்கான ஸ்டோரி புக்ஸ் வந்து ஒரு சில பேர் பண்ணுவீங்க. ஸோ அதுவும் வந்து இதே மாதிரி தான். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சலைட் ஃபேக்ட்ஸ் வந்து ஒரு புக்கு ரெடி பண்ணியிருந்தேன். அது எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேஜ், இன்ட்ரொடக்ஷன் பேஜ் இது எல்லாமே நான் வந்து வெறும் வேர்டிங்ஸில் இருக்கிறத மட்டும்தான் ChatGPTலேருந்து வாங்கிப்பேன். இப்போ இதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் போடணுமா, இங்கே ஸ்டார் வைக்கணுமா, இங்கே இந்த பொம்மை வைக்கணுமா, இங்கே பேக்ரவுண்ட் இப்படி கொடுக்கணுமா, இங்கே நான் கிளிக் பண்ணவே தெரியும் உங்களுக்கு ஒன்று தனித்தனியாக இருக்கும். இது எல்லாமே இங்கே வைக்கணும், இங்கே பண்ணணுன்றத நான் என்னுடைய ஓன் டிசைனில் பண்ணது தான், நான் யோசித்து பண்ணது தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு புக்கும் இப்போ இதோடைய இன்டீரியர் பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து நான் ChatGPT வாங்கிட்டேன் இதோடைய வேர்டிங்ஸு. ஓகேங்களா? ஃபேக்ட்ஸு. இப்போ இந்த பேக்ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ChatGPT வந்து கேட்பேன் ப்ராம்ப்ட்டு. அந்த ப்ராம்ப்டை வச்சு ஜெமினிகிட்ட கொடுத்தோ இல்லை ChatGPT ஒரு நாளைக்கு ChatGPT 5 இமேஜ் தான் கொடுக்கும். ஒரு நாளும் கலெக்ட் பண்ணி தான் நான் வந்து இந்த புக்கை ரெடி பண்ணேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது ஃபேக்ட் புக்குன்றதுனால ஒரு பேஜுக்கு 2 ஃபேக்ட்டு அதுக்கு ரிலேட்டடான பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நடுவில் என்னுடைய ஓன் இதில் நான் வந்து எப்போவுமே ஒரு புக்கை நம்ம செலக்ட் பண்ணோன்னா எல்லோரும் ஒரே மாதிரி போடுறாங்கன்னா அதே மாதிரி போடக்கூடாது, எதனா சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ நடுவில் கேம்ஸ், பசில்ஸு அந்த மாதிரியும் வந்து ஆட் பண்ணுற மாதிரி நான் ரெடி பண்ணேன் அந்த புக்கை. ஸோ எனக்கு தெரிஞ்சு புக்ஸை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத கிளியராக ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ணுற நிச்சு, அந்த நிச்சை செலக்ட் சர்ச் பண்ணுங்கள். அதில் வர புக்ஸை எல்லாத்துலேயுமே இன்டீரியரை செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு புக்காக உட்காந்து இன்டீரியரை செக் பண்ணுங்கள். அப்படி செக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த புக்ஸில் எதனா யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் அப்படின்னும் போது அந்த விஷயத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுறது எந்த மாதிரியான புக்ஸுன்றதையும் பாருங்கள். சிங்கிள் பசில் பேஜா இல்லை கம்பைன்டு பஸ்ஸா இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்ஸ்டான்றது அதை ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ நான் சொன்னேன் இல்லையா 3த்துக்கும் எப்படி புக்கு ரெடி பண்ணணுன்ட்டு. ஸோ அது மாதிரி நீங்கள் ரெடி பண்ண ட்ரை பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்துச்சுன்னா வந்து கமெண்டில் பண்ணுங்கள். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். பட் டிசைன் நீங்கள் தான் பண்ணியே ஆகணும், வேறு வழி இல்லை. உங்களால் எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ ட்ரை பண்ணுங்கள். மேபி ரொம்ப பிகினர்ஸ், எனக்கு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறது, டிசைன் பண்ணுறது எனக்கு அதெல்லாம் வராது அப்படின்றவங்க சிங்கிள் பசில்ஸை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். வேர்ட் சைஸ், நோனோகிராம், கிராஸ் வேர்ட்ஸ், மேக்ஸ் கிராஸ் அந்த மாதிரி இருக்க சிங்கிள் பசில்ஸை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வர நீங்கள் செய்ய வந்து உங்களுக்கு அது தானாக டெவலப் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்கோடைய பேஜ் கவுண்ட்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத அமேசான் பிரிண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை வச்சு எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த விஷயம் வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. நான் ஜென்ரலாகவே எனக்கு எவ்வளோ பேஜஸ் வருதோ அந்த பேஜஸை அப்படியே அப்லோட் பண்ணுவேன். பட் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இதை பற்றி எக்ஸ்பிளைன் சொல்லுங்கள் அப்படின்ட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கும் இந்த விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஸோ உங்கள் கூட எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இதை பற்றி நான் சொல்கிறேன். அண்டு எனக்கு சொன்ன அவருக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ பேசிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நம்பர் ஆஃப் பேஜஸில் ஒரு புக்கு வந்து ரெடி பண்ணுவோம். நம்ம எத்தனை பேஜ் ரெடி பண்ணியிருந்தாலும் சரி அமேசான் எப்பயுமே அடிஷ்னலாக ஒரு பேஜ் வந்து ஆட் பண்ணுவாங்க பார்கோட் அண்ட் ஷிப்பிங் டீட்டெயில்ஸுக்காக. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம 77 பேஜஸ் அப்லோட் பண்ணுறோன்னா அவங்க வந்து அதை ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதில் எங்கே வந்து இஷ்யூ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் பிரிண்டிங் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 4 பேஜஸ் பிரிண்டிங் சிஸ்டம். ஓகேங்களா? மல்டிப்ஸ் ஆஃப் 4ல் தான் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு பேப்பருக்கு 4 பேஜ் வந்து பிரிண்ட் எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா நீங்கள்
மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ல் வந்து புக் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு பேஜ் அமேசான் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர். இப்போது நீங்கள் ரெடி பண்ணுற புக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ல் இருக்குது கரெக்டாக அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல வந்து முடியுமா? ஒரு பேஜுக்கு 4 ஒரு பேப்பருக்கு 4 பேஜுன்னும் போது இந்த இடத்துல வந்து முடியும். இப்போ என்ன ஆகும், அவங்க அடிஷ்னலாக ஒரு பேஜ் ஆட் பண்ணணுன்னும் போது ஒரு ஃபுல் பேப்பரை தான் அவங்க திரும்ப வந்து பிரிண்டிங்க்கு அனுப்புவாங்க, பிரிண்டிங் மிஷினில் அனுப்புவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு 3 பேஜஸ் வந்து பிளாங்காக ஆட் ஆகிட்டு இந்த 4th பேஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பார்கோட் டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி வரும். ஸோ உங்கள் புக்கில் நீங்கள் அப்லோட் பண்ணாத 3 blank பேஜஸ் வந்து டீஃபால்ட்டாகவே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவே ஒரு வேளை நீங்கள் உங்கள் புக்கோடைய கவுண்டிங்கில் லாஸ்ட்டில் வந்து இந்த இடத்தோட உங்களுடைய பேஜஸ் வந்து முடியுது அப்படின்னும்போது அவங்களுக்கு டீஃபால்ட்டாக இப்போ ஒரு பேஜ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இந்த இடத்துல வந்து அவங்க பார்கோட்ஸ் ஆட் பண்ணிப்பாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு பேப்பருமே அவங்க எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக blank பேஜஸாக ஆட் பண்ணுற இஷ்யூ வந்து வராது. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், எப்பயுமே பேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்பர்ஸ் வந்து டிவிசிபிள் பை 4 -1 இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து 27, இப்போது 27னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல 25, 26, 27 இதோடு முடிஞ்சிடும். இந்த 28th பேஜில் அவங்க பார்கோடு ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ 39 இருக்குன்னா 37, 38, 39 இந்த இடத்தோடு முடிஞ்சிடும். இந்த இடத்துல அவங்க பார்கோடு ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் இருக்குங்க இல்லையா, 27, 31, 35, 39, 43, 55, 59. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போட்டாவே உங்களுக்கு வந்து இது கிடைக்கும், டிவிசிபிள் பை 4 -1ன்ட்டு. ஸோ இந்த மாதிரி இந்த புக்கு பேஜஸில் போடும்போது உங்களுக்கு அந்த blank பேஜஸ் இஷ்யூ வந்து வராது. ஸோ இப்போது இந்த blank பேஜஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ராயல்ட்டியில் பிரச்சனையோ இல்லை கவரோடைய சைஸில் பிரச்சனையோ வருமோன்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. அதனாலலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. பட் வாங்குகிற கஸ்டமருக்கு மேபி என்னடா தேவையில்லாமல் ஒரு 3 பேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் வந்து க்ரியேட் பண்ணலாம். மற்றபடி இந்த blank பேஜஸால் பெரிய ப்ராப்ளம்ஸ்னு எதுவும் வராது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டு இருந்த அந்த பேஜ் கவுண்ட்டுக்கான விஷயம். ஸோ நீங்கள் புக்கு வந்து ரெடி பண்ணும்போது இதை மைண்டில் வச்சுட்டு அந்த நம்பரில் வந்து பேஜ் கவுண்ட் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் இது கூடவே பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு புக்கோடைய பேஜை வந்து எப்படி மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணணும், ப்ளீடா நான் ப்ளீடான்றதை எப்படி வந்து சூஸ் பண்ணணும், சைஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்றதையும் இது கூட சேர்த்து சொல்லிடுறேன். ஸோ இப்போ ஜென்ரலாக ஒரு பேஜின்னும் போது அதுக்கு வந்து மார்ஜினும் அதுக்கு வந்து மார்ஜினும் ப்ளீடும் வந்து நம்ம டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ப்ளீட் எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ளீட் அண்ட் நான் ப்ளீட்னா ஃபஸ்ட்டு என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த பேஜஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்குங்க இல்லையா, இப்போது நீங்கள் அப்லோட் பண்ணும்போதோ சரி, புக் டிசைன் பண்ணும்போதோ சரி, அது வந்து நான் ப்ளீட் நோ ப்ளீட் புக்காக இருக்க பட்சத்தில் இங்கே இமேஜ் இருக்குங்க இல்லையா, இது வந்து இந்த மார்ஜின் இந்த பாக்ஸ் இருக்குங்க இல்லையா, இதை தாண்டி வெளில போகக்கூடாது. இதுக்குள்ளே தான் உங்களுடைய டெக்ஸ்ட்டு உங்களுடைய இமேஜ் எல்லாமே இருந்துச்சுன்னா அது வந்து நோ ப்ளீட். சப்போஸ் நீங்கள் வெளில எனக்கு வந்து என்னோடய இமேஜஸ் போகும், நான் வந்து சில்ட்ரன்ஸ் புக் பண்ணுறேன், ஸ்டோரி புக் பண்ணுறேன், இமேஜ் வந்து எண்ட் ஆஃப் த பேஜ் வரைக்கும் இருந்தால் தான் அது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளீட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது எங்கே வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும்னா, இப்போ நீங்கள் ஒரு புக்கோடைய சைஸ் வந்து 8.5 × 11 செலக்ட் பண்ணுறீங்க. அதுக்கு வந்து ஒரு புக்கு வந்து நீங்கள் ஒரு பேஜ் வந்து க்ரியேட் பண்ணுவீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 8.5 × 11 சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் நோ ப்ளீட் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 8.5 × 11லே நீங்கள் வந்து புக்கோடைய பேஜை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ப்ளீட் சூஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் புக்கு ஸ்டோரி புக்ஸுக்காக நீங்கள் ப்ளீட் சூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கான சைஸ் வந்து வேறு. இப்போ நோ ப்ளீடில் பார்த்தீங்கன்னா 8.5 × 11, அதுவே வித்து ப்ளீடில் 8.625 × 11.25க்கு வந்து நீங்கள் இந்த பேஜ் சைஸ் இருக்குங்க இல்லையா, இதை வந்து ஓப்பன் பண்ணணும். இங்கே இந்த இடத்துல வந்து 8.625 11.25 அப்படின்ற க்ரியேட் டிசைன் இப்படி ஒரு பேஜை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ப்ளீட் சூஸ் பண்ணுறதில் நான் ப்ளீட்னா நீங்கள் எப்பயும் போல் நார்மலாக 8.5 × 11 6 × 9 அப்படின்ற நார்மல் ட்ரிம் சைஸ்க்கே வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து ப்ளீட் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ
மார்ஜின் வந்து செட் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சொன்னேன் இல்லையா, இந்த உள்ளே இருக்கிற சின்னதாக இருக்க இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மார்ஜின். ஒரு புக்கு இப்படி இருக்குன்னா இதுக்குள்ளே தான் உங்களுடைய டெக்ஸ்ட், உங்களுடைய இமேஜ் எல்லாமே இருக்கணும் நோ ப்ளீடை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மார்ஜினை வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா, இது வந்து பேஜ் கவுண்ட்டை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா டிசைட் பண்ணுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் 24 to 150 பேஜஸ்னால் 0.375 வந்து உங்களுக்கு மார்ஜினாக நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி நம்ம ரெடி பண்ணுற புக்ஸ் எல்லாமே இதில் தான் வரும் 0.375. ஸோ இப்போ வந்து ரூலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபைலில் போனீங்கன்னா செட்டிங்ஸில் இருக்கும் ஷோ ரூலர்ஸ் அண்ட் கைட்ஸ்னு சொல்லிட்டு ஷோ மார்ஜின்ஸ். இதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன்லாம் காமிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 0.375 இங்கே சைடில் உங்களுக்கு பர்பிள் கலரில் நான் எங்கே டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணுறேன் அக்யூரேட்டாக நம்மளால் வைக்க முடியாது இதில். ஸோ ஓரளவுக்கு 3.5 கிட்ட கொண்டு வந்துட்டால் போதும். ஓகேங்களா, இப்போ நான் 3.53க்கு வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் 374. ஓகேங்களா. ஸோ இப்போது இதோடைய டோட்டல் ஹைட் வந்து 11 inches இல்லையா. ஸோ 11 inchஸில் 0.35 போச்சுன்னா 65 வரும், 10.65 வரும். ஸோ 10.6769. ஸோ அதே மாதிரி இந்த சைட் பார்த்திங்கன்னா 8.5ன்றதுனால 8.15 சம்திங் வரும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சிங்களா. ஸோ இப்போது நீங்கள் என்ன ஒரு டெக்ஸ்ட், என்ன ஒரு இமேஜ் இருந்தாலும் சரி, இப்போ இந்த இமேஜ் இருக்குன்னா இது வந்து இந்த பாக்ஸ்க்குள்ளே தான் இருக்கணும். இந்த பாக்ஸை சப்போஸ் விட்டு இப்படி லைட்டாக எனக்கு வெளில போயிடுச்சிங்க, பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லைனுக்கு இந்த பாக்ஸ் வெளில போயிடுச்சிங்களா. இப்படியே நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்கன்னா நம்ம வந்து அப்லோட் பண்ணும்போது ப்ரிவ்யூ பண்ணுவோம், அதை அப்ரூவ் பண்ணணும். அப்போ வந்து இதை வந்து ரெட் மார்க் பண்ணி நம்மளுக்கு காமிப்பாங்க அமேசானில், இது வந்து மார்ஜினை விட வெளில போயிருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணி திரும்ப ரீஅப்லோட் பண்ணுங்கள் அப்படி சொல்லிவிடுவாங்க. அப்ரூவ் பண்ண முடியாது நம்மளோட புக்கை. திரும்பவும் நீங்கள் இதை வந்து ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகைன் அப்லோட் பண்ணி அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்ற போது இந்த மார்ஜின்ஸை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் புக்கு ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்ப 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 எடிட் பண்ணுற வேலை இருக்காது. ஸோ இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, இந்த பேஜ் கவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த மார்ஜின், ப்ளீட் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.